ஹரஹர நம பார்வதி பதையே ரகர மகாதேவா. நார்டைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பன் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமோ திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வரு புற்றாயும் உயிர் துணையே சிற்றம்பலம். இல்லாமல்ல ஞானமே வடிவமாக திகழ்கின்ற தில்லை கூத்தபுரானுடைய திருவடி கமலங்களையும், நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகையருடைய திருவடி கமலங்களையும், அடிநயனை நாளும் ஆட்கொண்டிருக்க கூடி ஞானவீக்கி வழங்கிய திருகைலாய பரம்பரை திருவாரூர் யாதினத்து குருமகா சன்னிதானங்களுடைய உற்பாத கமலங்களையும் மன மொழிமைகளால் அடிநாயை வாழ்த்தி வழுத்தி ஏற்றி துதித்து இன்றைய நன்னாளிலே திரு சேந்தனார் பெருமகனார் அருளி செய்த 9ஆம் திருமுறையாகிய திருவிழிமலை திருத்தலத்தில் அருளி செய்யப்பட்ட திருவிசைப்பாவில் நாம் ஏகநாயகனை என்று துவங்கப்படுகின்ற அந்த திருவிசைப்பா ஞான பணுவலிலே முதல் 3 பாடல்களை நம்முடைய அறிவுக்கிணங்க நாம் பண்ணோடும் அதனுடைய கருத்துக்களை நாம் சிந்தித்து வந்த நிலையிலே அதைத் தொடர்ந்து 4வது திருப்பாடலிலிருந்து நாம் இன்றைய வகுப்பு துவங்க இருக்கின்றோம். நினைவூட்டலின் வண்ணமாக அந்த முதல் 3 திருப்பாடல்களை தாளமிட்டு பாடி இப்பொழுது 4வது திருப்பாடலுக்குள் செல்லலாம். திருச்சிற்றம்பலம். சேந்தனார் பெருமான் அருளி செய்த திருவிசைப்பா 9ஆம் திருமுறை. பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, தலம் திருவிழிமிழலை, தாளம் மண ஆதி மணலமுறை. ஏகநாயகனை இமயவர்க்கரசை என்னுயிர்க்கமுதினை எதிரில் போகநாயகனை புயல்வனற்கருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை மிகுதிரு விழி முழலை விண்ணிழித்தெழும் கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் ஞானே. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டுகள் துள்ளம் குளிர என்கண் குளிர்ந்தனவே மண்டல தொழியை விலக்கியா நுகர்ந்த மருந்த என் மாறிலாமணியை பண்டல நயன்மார் கரிதுமாயடியார் கெளியதோர் பவளமாய் பறையை விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவிழிமிழலையூர் ஆளும் கொண்டலங்கள் தெங்குரு மணியை குருகவல் வினை குருகாவே குருகவல் வினை குருகாவே. சம்பளம். சிவநேய செல்வர்களே, நாம் இந்த முதல் 3 பாடல்களை நாம் சிந்தித்திருந்தோம். அதைத் தொடர்ந்து 4வது திருப்பாடல் தன்னடி நிழற்கீழ் என்று துவங்கப்படுகின்ற ஞான பாடல். இப்பொழுது நாம் அந்த பாடலை ஒருவாறு சிந்தித்து பொருளை நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.
தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாமபுலியை தானே சசிகுலாமபுலியை தானே தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாமபுலியை தானே. இப்போ முதல் வரி 2 முறையாக தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாமபுலியை தானே. தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாமபுலியை தானே. தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாமபுலியை தானே. பொழுது 2வது வரி என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சே. என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சே. இப்போ 2வது வரியை 2 முறையாக என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சேர். என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சேர். என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சேர். இப்பொழுது முதல் வரியும் 2வது வரியும் இணைத்து 2 முறையாக ஒரு வரியும் தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாமபுலியை தானே. தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாமபுலியை தானே. என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சேர். என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சேர். 3வது வரி முதல் வரியை போல மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவன் பளிங்கின் வீழி முழலையுள் விளங்குவன் பளிங்கின் மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவன் பளி மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவன் பளிங்கில். பொழுது 3வது வரியை 2 முறையாக மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவன் பளிங்கின். மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவள் பளிங்கில்.
பொழுது நான்காவது. பொன்னடி கடிமை புக்கினி போக, பொன்னடி கடிமை புக்கினி போக, விடுவனோ பூண்டு கொண்டேனே. 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 இப்பொழுது மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் இணைத்து, மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவன் பளிங்கினோ. மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவன் பளிங்கினோ. பொன்னடி கடிமை புக்கினி போக, விடுவனோ பூண்டு கொண்டேனே. பொன்னடி கடிமை புக்கினி போக, விடுவனோ பூண்டு கொண்டேனே. பொழுது இந்த நான்காவது பாடல் முழுவதும் தாளமிட்டு, தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மவுலியை தானே. என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சேர். மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிழலையுள் விளங்குவன் பளிங்கில். பொன்னடி கடிமை புக்கினி போக, விடுவனோ பூண்டு கொண்டேனே. பொன்னடி கடிமை புக்கினி போக, விடுவனோ பூண்டு கொண்டேனே. விடுவனோ பூண்டு கொண்டேனே. பெரியவர்களே, இந்த ஞான பாடலிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார் ஆசிரியர். தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மவுலியை தானே. தன்னடி நிழற்கீழ் சிவபெருமான் தன்னுடைய திருவடிக்குள் தகுதியாகிய எத்தனையோ ஆன்மாக்களை ஆளும் தன்மையிலே சேவடியாக இருப்பது பெருமானுடைய திருவடி. தகுதி பெற்ற ஆன்மாக்களுக்குத்தான் இறைவன் தன் திருவடியை அருள்கின்றான் அப்படிங்கிறத நம்ம ஞான நூல்களிலும் திருமுறைகளிலும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் என்னையும் அந்த உண்மை இழிவு சிறப்பு உண்மைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொருளோ என்னையும் கூட அவன் என்ன செய்து விட்டான், தகைத்த அப்படின்னா தடுத்தாட்கொண்ட. பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தகைத்த அப்படின்னு சொல்லுவார், ஆட்கொண்ட அது சொல்றார். அப்படி தகைத்த சசிகுலா மவுலியை தானே. அந்த சந்திரனை தன் சடைமேல் வைத்திருக்க கூடியவன், அப்படிப்பட்ட அந்த சந்திரனை உடையவன், அப்படி சந்திரனுக்கு அருள் செய்தவன் என்று பொருள் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மவுலியை தானே. தானே அப்படின்னா அப்படிப்பட்ட உடையவன், அப்படிப்பட்ட உடையவனே என்று சொல்லி அடுத்து முக்கியமான இடத்த சொல்றார். ஞான நூல்களை படிக்கும் பொழுது, தத்துவங்களை படிக்கும் பொழுது இருப்பாங்க. என்னிடை கமல மூன்றினுள் தோன்றி, என்னிடை கமல மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சேர். நீங்க இந்த உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்லுகின்றேன். சில யோக படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் அடி வயிற்றுல இருந்து உச்சியில இருந்து தலை மேல வரைக்கும் அப்படியே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒளி வரிசையா ஒளி வச்சிருப்பாங்க. ஒளியா இருக்கும், 6 ஒளி. அத ஆதாரங்கள் 6ன்னு சொல்லுவாங்க.
சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், ஆக்ஞை, விசுத்தி இப்படின்னு ஒரு 6 வகையான இடங்களை சொல்லுவாங்க. ஞான சாத்திரம் படித்தா நமக்கு தெரியும். அதுல ஆன்மாக்களுக்கு நின்று அருள் செய்யக்கூடிய இடம் 3 இடம். அத அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படிங்கிற 3 இடங்களில் பெருமான் நம்மை அருள் செய்தவன் தோன்றி நீங்க யோக நிலைகளில் படிக்கும் பொழுது விளங்கி நிற்கும். இதெல்லாம் அனுபவத்துக்கு வராம பேசவே கூடாது. எனவே அந்த ஞானம் அப்படிப்பட்ட உயர்ந்த தக்க ஆசிரியரிடம் அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனவே அப்படி எண்ணிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை. அப்போ அந்த எழுந்து அருள் செய்யக்கூடியவர் எங்கிருந்து எழுந்தான் அப்படின்னா என்னுள்ளத்தே இருந்து எழுந்தான். இதான் ரொம்ப முக்கியம். வானத்திலிருந்து வந்தான், கிழக்கு திசையிலிருந்து வந்தான் அப்படின்னு அப்படி அல்ல. உயிருக்குள்ளேயே இருந்து வெளிப்பட்டான் அப்படின்னு காட்டுறார். அப்போ இறைவன் எங்கு இருக்கின்றான்? எல்லாவுமாக அவன் இருக்கின்றான், எல்லா பொருள்களிலும் இருக்கின்றான், ஆன்மாவையும் ஒரு பொருளாக கொண்டிருக்கின்றான். எனவே உயிர் பொருள், சடப்பொருள் ஆக இந்த 2 சரம் அசரம், இந்த 2 பொருள்களுள் அவன் கலந்திருப்பான். ஏன்னா அவன் கலக்கலைன்னா அந்த பொருள் இயங்காது. அப்ப கலந்திருக்கக்கூடியவனாகிய சிவபெருமான் தன் தன்மையிலிருந்து என்றும் மாறாதிருப்பான். ஆனால் உயிர்களாகிய நம்முடைய அறிவோ தன்மையோ அல்லது சடப்பொருளுடைய தன்மை அவனுக்கு மாறாது. அப்போ அந்த பொருளினுடைய தன்மை அவனுக்கு இருக்காது. அப்போ அவன் தன்மை அந்த பொருள்களுக்குள் போகாது. அப்படி போகணும்னா அவனுடைய அருள் வேணும். எனவேதான் சொல்றார். எனவே அப்போ அந்த எழும் செழும் சுடரினை அருள் சேர் மின்னெடும் கடலுள், அருள் வெள்ளமாக விளங்குகின்ற ஒளி பொருந்திய கடலுள் அப்படி அருள் வெள்ளமாக இருக்கக்கூடியவனாகிய பெருமான். இத ஒரு உவமைப்படுத்தி காட்டுகின்றார். இறைவன் அருள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடல். நீங்க ஞான நூல் படித்தீங்கன்னா நீங்க சிவபெருமானை கடந்த ஒன்று இல்லை. அதனால விளங்கி கொள்ளணும். இறைவன் அப்படிங்கிற ஒரு பொருளாகிய சிவம் அந்த சிவபெருமானை கடந்து எந்த ஒன்றுமே இல்லை. அப்ப அவனே முதலும் முடிவுமாக நிற்கின்றான். ஆகையினால அப்ப அவனை கடந்தது ஏதாவது ஒன்று இருக்குன்னா எல்லாமே அவன் அருள்வயப்பட்டு தான் இருக்கு. அவனுடைய அருள்வயத்துக்குள் தான் அனைத்தும் அடங்கி இருக்கின்றதே அன்றி அவனை கடந்தது எதுவுமே இல்லை. அதான் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த கடலுள், அது அருள் கடல். நீங்க நம்ம ஞான நூல் படிக்காதவங்களுக்கு ஒரு ஆங்கிலத்துல வெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வினை என்று சொல்லப்படுகின்ற அந்த கருமம் என்ன செய்கின்றது அப்படின்னா, இறைவன் நமக்கு அருள் செய்கின்றான், அவன் அருள் வயத்துக்குள்ளதான் நாம அழுந்தி இருக்கின்றோம். அதனாலதான் துன்பமே வருது. இன்பமும் சரி துன்பமும் சரி, இந்த இரண்டுமே இறைவன் அருள் இல்லை என்றால் வாராது. நாம் செய்ததைத்தான் இறைவன் நமக்கு தருகின்றான். அப்ப நம்ம இந்த பிறவிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே அவன் அருள் என்றோ நம்ம மேல வச்சுட்டான். இன்னைக்கு வைக்கல, என்றோ வைத்து விட்டான். என்று இறைவன் ஒரு பொருள் உண்டோ அன்றே உயிரும் உண்டு, உயிரும் இறைவனும் என்று உண்டோ அன்றே பெருமானுடைய திருவடி நமக்கு கிடைப்பதற்குண்டான காலமும் வந்துடுச்சு. ஆகையினால எனவே அப்படி அந்த பெருமான் நம் மேல் கடைக்கண் படும் பொழுதே, உயிர்கள் மேல் படும் பொழுதே அவன் அருள்வயத்துக்குள் வந்து விட்டோம். எனவே அப்படிப்பட்ட அந்த அருள்வயத்துக்குள் இருப்பதுனால நமக்கு அவன் அருள் செய்யவில்லை என்று நாம் கலங்கி விடக்கூடாது. ஆகையினால அப்பர் சுவாமி சொல்லுவார், மலையே வந்து விழினும் மனிதர்கள் அப்படின்னு அந்த குறுந்தொகையில சொல்லுவார். நிலையில் கலங்க பெறுதிரேல் தலைவனாகிய ஈசன் அப்படிம்பாரு. அந்த பெருமானுடைய அன்பர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மலையே வந்து விழுந்தாலும் எதுக்கு பயப்படுற அப்படிம்பாரு. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இனி அஞ்ச வருவதும் இல்லைம்பாரு சுண்ணவன் சந்தனம் சார்ந்து பதிகத்துல. எனவே இப்படிப்பட்ட பெருமானுடைய ஆள் நான் யாரு தெரியுமா? இந்த சந்திரனையும் கங்கையும் சூடியிருக்கக்கூடியவன், மான்மொழுவை ஏந்திருப்பவன், புலித்தோல் ஆடை பூண்டவன், யானையை உரி பொறுத்தவன், இப்படிப்பட்டவன் திருவதிகையில குடிகொண்டிருக்கக்கூடியவன், அவனுடைய ஆள் நான். ஆகையினால எனக்கு அஞ்சுவது எதுவும் இல்லை, இனி அஞ்சுவதற்குண்டானது எதுவும் இல்லை என்று காட்டினார். ஆகையினால அதை அங்க காட்டுகின்றார். எனவே இதெல்லாம் அப்படி பொருளை வருவித்துக் கொள்ளலாம். ஆகையினால அப்படிப்பட்ட பெருமான் இங்க இருக்கான், வீழிமிழலையுள் விளங்குகின்றான். இந்த பெருமான் தான் திருவிழிமிழலில் அமர்ந்திருக்கின்றான். அந்த பெருமான் எப்படி இருக்கான் தெரியுமா? வெண்மையான பளிங்கு ஒத்திருக்கக்கூடிய திருவடியை உடையவன் சொல்றார். ஏன் அப்படின்னா நாளும் நாளும் நீர் அபிடேகம் செய்து, நீர் ஊற்றி மலர் வைத்து அவருடைய திருவடிகளை நாளும் புசிக்கக்கூடிய அன்பர்களுடைய
அன்பை போல் அவனுடைய திருவடி வெண்மையா இருக்குது. அவன் திருவடி வெண்மையா இருப்பதுனால அன்பர்களுடைய உள்ளமும் வெண்மையா இருக்குது. ரெண்டு பொருளையும் நீங்க வருவித்துக் கொள்ளலாம். ஏன்னா அடியாருடைய நெஞ்சத்துல இறைவன் இருக்கிறான், இறைவனுடைய அடியாருடைய நெஞ்சத்துல இறைவன் இருக்கிறான், அந்த நெஞ்சத்துல இறைவனுடைய திருவடி இருக்குது. எனவே ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட பொன்னடிக்கு பொன்மயமான அந்த திருவடிக்கு அடிமை கொண்டிருக்க கூடியவனாகி நான் அந்த திருவடியை விட்டு போய் விடுவேனோ, விட்டு விடுவேனா, விடமாட்டேன். இதான் புத்திசாலித்தனம்பாங்க. அப்போ அந்த அந்த பெருமான் மேல காதல் வரும்போதே நாம அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் அப்புறம் அந்த காதல் வராமலே போயிடும், வளராமலையும் போயிடும், வந்தது இனிமேல் வராமலையும் போயிடும். அதான் சொல்றார், அப்படி விடுவேனோ பூண்டு கொண்டேன், எங்க என்னுடைய தலைமையில் வைத்து அந்த திருவடியை நான் பூண்டு கொண்டேன் என்று சொல்லுவார். அதான் இங்க சொல்றார். அடுத்த 5வது திருப்பாடல் இத்தைவ நெறினான் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான திருப்பாடல். இத்தைவ நெறி நல்வென்றிருள் மாய இத்தைவ நெறி நல்வென்றிருள் மாய பிறப்பராயிந்திர சால இத்தைவ நெறி நல்வென்றிருள் மாய பிறப்பராயிந்திர சால இப்ப முதல் வரி 2 முறையாக சேர்த்து பாடலாம். இத்தைவ நெறி நன்றென்றிருள் மாய பிறப்பராயிந்திர சால இத்தைவ நெறி நன்றென்றிருள் மாய பிறப்பராயிந்திர சால. 2வது பொய்த்தைவ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த புராண சிந்தாமணி வைத்த பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த. 2வது வரியை 2 முறையாக பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த. பொழுது முதல் வரி 2 வரி சேர்த்து 2 முறையாக இத்தைவ நெறி நன்றென்றிருள் மாய பிறப்பராயிந்திர சால இத்தைவ நெறி நன்றென்றிருள் மாய பிறப்பராயிந்திர சால பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த பொய் தெய்வ நெறி நான் புகாவகை வைத்த புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த. பொழுது 3வது வரி மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில் மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில்
மெய் தெய்வ நெறினான் மறையவர் வீழி முழலை விண்ணிழி செழுங்கோயில். மெய் தெய்வ நெறினான் மறையவர் வீழி முழலை விண்ணிழி செழுங்கோயில். இப்பொழுது 4வது வரி. அத்தைவ நெறியில் சிவமலாதவம் அத்தைவ நெறியில் சிவமலாதவம் அத்தைவ நெறியில் சிவமலாதவம் அறிவரோ அறிவுடையோரே. 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 இப்பொழுது 3வது வரியும் 4வது வரியும் இணைத்து. மெய் தெய்வ நெறினான் மறையவர் வீழி முழலை விண்ணிழி செழுங்கோயில். அத்தைவ நெறியில் சிவமலாதவம் அறிவரோ அறிவுடையோரே. இப்போ இந்த 4வது பாடலை முழுமையாக 5வது பாடலை முழுமையாக தாளமிட்டு ஒரு வரி 2 முறையாக. எத்தைவ நெறி நல்வென்றிருள் மாய பிறப்பரா இந்திர சால. எத்தைவ நெறி நல்வென்றிருள் மாய பிறப்பரா இந்திர சால. பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த. பொய் தெய்வ நெறி நான் வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த. மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மிழலை விண்ணிழி செழுங்கோயில். மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மிழலை விண்ணிழி செழுங்கோயில். அத்தைவ நெறியில் சிவமலாதவம் அறிவரோ அறிவுடையோரே. அத்தைவ நெறியில் சிவமலாதவம் அறிவரோ அறிவுடையோரே. அறிவரோ அறிவுடையோரே. பெரியவர்களே, இந்த பாடலில் அற்புதமான ஒரு பொருளை நமக்கு எடுத்துரைக்கிறார். இத்தெய்வ நெறி நன்று என்று இருள்மாய பிறப்பரா இந்திரசால பொய்த்தெய்வ நெறினான் புகாவகை. இப்ப என்ன பொருள் அப்படின்னா, ஆழமான ஒரு இடம் இருந்தாலும் நம்ம நேரத்து அருமையை கருதி சுருக்கமா சிந்திக்கலாம். இத்தெய்வ நெறி நன்று திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு இந்த வாரத்துல 7 நாளும் ஒவ்வொரு கோயிலா போய் ஒரு நாள் அங்க, ஒரு நாள் இங்க, ஒரு நாள் அந்த பூஜை, ஒரு நாள் இந்த பூஜை, ஒரு நாள் இந்த பரிகாரம், ஒரு நாள் அந்த பரிகாரம், இப்படின்னு இறைவனுடைய திருவருள் கருணை படாம இருந்துருச்சு அப்படின்னா இப்படித்தான். எது இறைவன் என்று அறியாது திரிந்து கொண்டே இருப்போம். திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் தேவாரத்துல பாடினார். 2வது பாட்டுல நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துள்னை பேயாய் திரிந்து எய்த்தே. உன்னை நாளும் பேயாய் திரிந்து எய்த்தேன். நாயேன் பேயாய் திரிந்து எய்த்தேன். 2 சொல்லு பாருங்க. நாயும் திரியும், பேயும் திரியும். நாய்க்கு எந்த வேலையும் இருக்காது, ஆனா நிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நாயும் திரியும்,
பேயும் திரியும். இதுல என்ன ஒரு நம்மள ரொம்ப மனசை தைக்கக்கூடிய கருத்துல இருக்கு அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான மறந்ததே இல்லை. அதான் இந்த இடத்துல அதனால சொல்ல நாயேன் பல நாளும் நினைப்பு இன்றி. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இசைஞானியார் சடையனார் என்ற அந்த சைவ சிவாச்சாரியார் இல்லத்தில் ஆதிசைவ மரபுல அவதாரம் செய்த காலம் தொட்டு 16ஆம் அகவையில் பெருமான் அவரை தடுத்தாட்கொள்ளுகின்ற காலம் வரைக்கும் அவர் எங்கேயாவது சுவாமியை மறந்தாரானா இல்லை. ஏன்னா அவர் பிறந்த குலமே சிவாச்சாரியார் மரபு. இப்ப பெருமானை எண்ணித்தான் அவர் வாழ்ந்து வந்தார். அப்ப ஏங்க இவர் பல நாளும் நினைப்பு இன்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்தேன் என்று சொன்னார் அப்படின்னா, ஒரு இடம் ஒண்ணு உண்டுங்க. என்ன இடம் அப்படின்னா, நம்முடைய நம்பியாரூரர் பெருமான் கைலாயத்திலிருந்து மண்ணுலகம் வருகின்ற அந்த இடைவெளி காலத்தில் இறைவன் அவரை அவருடைய நெஞ்சத்துல சுவாமி மறைஞ்சிருந்தார். அவர் மறக்கக்கூடிய தொண்டர் அல்ல. அவர் சுவாமியினுடைய நெஞ்சத்தில் தன்னுடைய நெஞ்சத்துல பெருமான் அவருடைய நெஞ்சத்துல மறைஞ்சு நின்றார் என்னுடைய இறைவன் சிவபெருமான். அந்த காலத்தை தான் அப்படி அந்த 10 மாதம் அப்படி அம்மாவுடைய கருப்பைக்குள் இருந்த காலம் தொட்டு நம்முடைய நாயனார் சிவபெருமானே எண்ணியவர். கருத்திருத்தி என் பூந்த கைலாயா என்று சொல்லுவார். அப்புறம் கருவுற்ற நாள் முதலாக உன்னையே நினையும் கருத்துடைய என்பார். அது மாதிரி அப்போ கருவே இருக்கும் பொழுதே இவர்கள் பெருமானை உணர்ந்தவர்கள். அப்போ அந்த கைலாயத்திலிருந்து மண்ணுலகம் வருகின்ற இடைப்பட்ட காலத்தில் பெருமான் அவருடைய சிந்தையிலிருந்து மறைந்து நின்றார். அதை பேயாய் திரிந்து எய்த்தேன் பெறலாக அருள் பெற்றேன். அங்க சொல்லுகின்ற பேய் பூதகணங்களில் வருகின்ற பேய் அல்ல, இறந்து போனவர்களுடைய ஆன்மா. அப்படி அந்த எந்த உடலும் கிடைக்கப்பெறாது அந்த அந்தகரணங்களில் நின்று கொண்டு அப்படி உழவும். எனவே அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை அதை அப்படி சொல்றா. ஏன் அப்படின்னா அப்போ அவர்கள் அப்படி இருந்தார்களானா அப்படி பொருள் அல்ல. இறைவனை மறந்தா நம்ம பேய் போலதான் திரிந்து கொண்டிருக்கணும். பேய் எது கிடைக்கும் எந்த உடலுக்குள்ள போகலான்னு காத்திருப்பது போல சிவபெருமானை மறந்து இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எங்க போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எந்த சம்பாத்தியத்துல என்ன செலவு செய்யலாம், அந்த செலவுல என்ன பிரச்சனை வரும், இதை பத்திலாம் தெரியாமலேயே அப்படி முழிப்பதும் எழுவதும் உண்பதும் உறங்குவதும் பொருளை பெறுவதும் அதை விருப்பமுடைய நிலையில் செலவு செய்வதுமாகவே நம்முடைய வாழ்க்கை கழிந்து போய்விடும். எனவே ஆக்கைக்கு இறை தேடி அலமந்து காக்கைக்கு இரையாகி கழிவரே என்பார் அப்பர் சுவாமிகள். அப்போ பேய் என்பது இறைவனை மறந்தாலும் பேய் போலத்தான் என்கின்ற கருத்தை காட்டுகின்றார்கள். ஆகையினால அப்படி இத்தெய்வ நெறி நன்றி என்று, எனவே இந்த தெய்வம் சொல்லுகின்ற பாதை சரியான கோட்பாடா இருக்கும், இந்த தெய்வத்தை சொல்லுகின்ற நெறி சரியா இருக்கும். இப்படிலாம் போய் நான் இருள்மாய பிறப்பரா. அப்படி இருள் என்பது அறியாமை மயமாகிய இந்த மாயையில் அகப்பட்டு பிறந்தும் இறந்தும் பிறப்பை அறுப்பதற்குண்டான இந்திரச்சாலை பொய் தெய்வ நெறி நான் புகாத வகை. அப்படி இந்திரஜாலம் அப்படின்னா நம்மை இது உண்மையாகவே போல கருதி இந்திர சாலம் நீ காட்டினாய் அப்படின்னு மணிவாசக பெருமான் திருவாசூர் இந்திர சாலம் ஒரு சொல்லு இடம் போறாது. அந்த இடம் அடியனுக்கு சரியா விளங்கல. அப்படி இந்திர சால பொய் தெய்வ நெறினான். இப்படிப்பட்ட அந்த பொய் தெய்வங்களை குறிப்பிடக்கூடிய அந்த நெறிகளுக்குள் நான் புகாத வகை எனக்கு அருள் செய்த பெருமான். நமக்கு பெருமான் அப்படி அருள் செய்தனாலதான் இந்த பொழுதில் நாம் சிவபெருமானை சிந்திக்கிறோம். அப்படி நெறினான் புகாவகை. அப்ப யாரு புகாவகை அப்படின்னா, நீங்க சிவபெருமானை வணங்குகின்ற நெறிக்குள் போகணும்னாலும் சரி, சிவபெருமானை வணங்குகின்ற நெறிக்குள்ள போகாம இருந்தாலும் சரி, இந்த ரெண்டையுமே நமக்கு டிசைட் பண்ணி கொடுக்கிறது சிவபெருமான் தான். எதை மூலமாக வைத்து அவன் அதை தருகின்றான் அப்படின்னா, வினையை மூலமாக வைத்து தருகின்றான். ஆன்மாவினுடைய வினையை பொறுத்துத்தான் இந்த ஆன்மா தன் திருவடி அடைவதற்குண்டான பிறவியை எடுக்கக்கூடிய பிறவியா இல்லை உலகில் மயங்கிய வாழக்கூடிய பிறவியா என்பதை வினையை பொறுத்துத்தான் இறைவன் தருகின்றான். எனவே அது என்ன சொன்னாரு, தெய்வ நெறினான்னார். தெய்வ நெறிங்கிறது என்ன என்று கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சித்தாந்தத்துல சொல்லுகின்ற சரியை கிரிய யோக ஞானம் என்று சொல்லப்படுகின்ற நெறிதான். அது உள்ளே 4 நாளா பிரிஞ்சு வரும், 16ஆ வரும். சரியில் சரியில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். சரியையிலிருந்தே விடுபெறை பெறலாம்.
யோகத்துலதான் போய் வீடு பெற முடியும்னா கிடையாது. சரியிலிருந்தே வீடு வேறு பெறலாம், கிரியையிலிருந்து வீடு வேறு பெறலாம், யோகத்திலிருந்து வீடு வேறு பெறலாம். எனவே அப்படிப்பட்ட அந்த 4 நெறி, 4 மார்க்கங்கள், எனவே அப்படிப்பட்ட அந்த 4 மார்க்கங்களாகிய தெய்வ நெறி, அப்படிப்பட்ட அந்த புரிந்த புராண சிந்தாமணி சிவபெருமான. புராணங்கிறது முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளாகிய பெருமான். அவன் யார்? அப்படி உவமித்து சொல்றார். உலகத்துல எது உயர்ந்த பொருளோ அதை சொல்லி பெருமானை வாழ்த்துவதும், நம்மளால் எது உயர்ந்த பொருள் என்று கருதப்படுகின்றதோ அதை பெருமானுக்கு தந்து மகிழ்வதும் தான் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள்னு சொல்றோம் இல்லையா வள்ளுவ பெருமானுடைய திருக்குறள்ல. அன்பு வந்து விட்டது என்றால் உங்களுடைய அன்பு சும்மா இருக்காது. எது எதெல்லாம் பெஸ்ட், நம்பர் 1, எது நம்மளுடைய பார்வைக்கு உயர்ந்ததாக தென்படுகின்றதோ அதை தான் பெருமானுக்கு தருவாங்க அன்பு. மனசுக்குள்ள அன்பு இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் ஒரு வகுப்புல ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஐயா ஒருத்தர் சொன்னாரு, மனதுக்குள்ள அன்பு இருக்குங்க, அதெல்லாம் வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லைங்கனாரு. அவரிடத்துல அடியேன் திருப்பி கேட்டேன், எங்க அப்படின்னா, மனதுக்குள்ள அன்பு இருக்குன்னு மனைவிக்கு சம்பாரிச்சு காசு கொடுக்காம, புள்ள கேட்டதை வாங்கி கொடுக்காமன்னு அங்க போய் சொல்லலாமே. மனைவியே உண்மையில எனக்கு அன்பு இருக்கு, இதெல்லாம் வேண்டான்னு இருக்கலாம்ல. பிள்ளை கிட்ட போய் மகளே அல்லது மகனே உண்மையில நிறைய அன்பு இருக்கு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் நான் ஒண்ணு அன்பு வச்சிருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? முடியாதுங்க. ஏன்? அங்க இருக்க அன்பு பீறி கொண்டு வெளியே வரும். ஐயோ நம் பிள்ளை கேட்டு விட்டால், நம் மகன் கேட்டு விட்டால், தம் மனைவி கேட்டு விட்டால், தன் நண்பன் கேட்டு விட்டால், தன் தந்தை கேட்டு விட்டார், இப்படி அந்த அன்பு என்ன செய்யும் அப்படின்னா அவங்க கேட்டதை விட ஒருபடி மேலேயே செய்யும். அப்போ சுவாமி கிட்ட மட்டும் அந்த அன்பு இப்படி தாங்க நிற்கும். ஏன்னா இது என்ன சொல்லும் அப்படின்னா சோம்பேறிகளுடைய சொல், அவ்வளவுதான். சோம்பேறிகள் சொல்லுகின்ற சொல் தான் இந்த சொல்லலாம். எனவே இறைவன் மேல் நமக்கு அன்பு வந்து விட்டால் சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம எதையாவது ஒண்ணு செய்துக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட அந்த அதான் சிந்தாமணி, இந்த தேவமணி, அப்படிப்பட்ட அந்த சிந்தாமணி வைத்த மெய்தெய்வ நெறினா, மெய்தெய்வ நெறிங்கிறது அந்த சரீகிரி யோகமாகிய அந்த 4 நெறிகள். அப்படிப்பட்ட மெய் தெய்வம்ங்கிறது இங்கு சிவபெருமானை குறித்த நெறி, அதான் மெய்தெய்வ நெறி. அப்ப ஏனைய நெறிகள் கீழா நெறினா அப்படி கிடையாது. படிநிலையில் அந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கிணங்க எல்கேஜி யூகேஜி மாதிரி அது ஏபிசிடி எந்த ஸ்கூல்ல படிச்சா என்ன, அரசு பள்ளியிலும் படிக்கலாம், தனியார் பள்ளியிலும் படிக்கலாம், வீட்டுல கூட படிக்கலாம். அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்றார் கூட அந்தந்த இடங்கள்ல அப்படி அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த அறங்களை ஒவ்வொரு சமயங்கள்ல நாம் செய்த வினைக்கேற்ப பிறந்து உடன்று பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் முடிந்த முடிவாகிய வீடு பேருங்கிற அந்த ஞானங்களை அடைய வேண்டும் என்றால் சைவத்திற்குள் வந்தே ஆக வேண்டும். பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லுவார், சாக்கி நாயனார் புராணத்துல அருமையான ஒரு பாடல், 4 நிலைகளை சொல்லுவார். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு செய்வநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் மெய்வகையால் சிவன் என்றருளாலை உணர்ந்தறிந்தார்னு அந்த பாடல் வரும். செய்வினை செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். அப்போ வினை செய்பவன், பயன் கொடுப்பவன், இந்த 4ஐயும் சைவம் தான் சொல்லுச்சு. சமணங்கள் புறச்சமயமாகிய சமணம் பௌத்தம் போன்ற நெறிகள்ல வினை கோட்பாடு உண்டு, ஆனால் வினை தானாகவே வரும் என்று சொல்லும். ஆனால் அல்ல, சைவம் என்ன சொல்லு, வினை ஜடப்பொருள், அது தானா வாராது, இறைவன் விட்டு அது வரும் அப்படிங்கிற இறைவனையும் சொல்லி, அப்ப இந்த 4ஐயும் சைவம் தான் சொல்லுது. அதே மெய் சமயம்னு கருதி சைவ நிலைக்குள்ள வந்தாருன்னு நம்ம அதை பார்க்கிறோம். ஆகையினால அப்படிப்பட்ட மெய் தெய்வ நெறினான் நான் மறையவர் வழி 4 வேதங்களில் சொல்லப்பட்ட நிலை. ஞானசம்பந்தர் சொல்லுவார், கற்றாங்கிரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய. கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமே, எது வேதங்களில் சொல்லப்பட்ட வண்ணமாகவே கற்று, நம்மளா புதுசா பண்ணக்கூடாது. புதுசு புதுசா வேதங்க யாகங்கள் வேள்விகள்லாம் செய்யக்கூடாது. ஆகையினால அப்படி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் வண்ணமாகவே செய்யணும். அதுதான் ஆச்சாரியருக்கும் சிறப்பு, அதனுடைய பயனும் அப்பதான் கிடைக்கப்படும். எனவே அப்படிப்பட்ட அந்த தெய்வ நெறி நான் மறையவர் விழிமிழலை, அப்படிப்பட்ட திருவிழிமிழலை விண்ணிழி செழுங்கோயில் தேவ உலகத்திலிருந்து வந்த திருத்தலம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட விண்ணிழி செழுங்கோயில் இருக்கக்கூடிய
அத்தெய்வமாகிய அத்தெய்வ நெறிங்கிறது அண்மை சுட்டு, யாராலும் அந்த ஆங்கிற சொல் உயர்ந்த இடம். அத்தெய்வமாகிய, நீங்க இலக்கியங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், புறநானூற்றுல வரும், உவன் ஒரு இடம் வரும், உவன் அப்படின்னு ஒரு இடம் வரும். அவன் இவன் உவன் அப்படின்னு வரும். அவன் அப்படின்னா செய்மையில இருக்கிறான், இவன்னா அண்மையில இருக்கிறான். இந்த அண்மை செய்மை ரெண்டுத்துக்கும் நடுவுல இருப்பான், அவரை உவன் அப்படிம்பாங்க. அந்த உவன்கிற சொல் இப்ப சுட்டப்படுவது கிடையாது. அப்படி அத்தெய்வ நெறியில், அது அத்தெய்வ அகர சுட்டு உயர்ந்தது, அத்தெய்வ நெறியில் சிவமலாது. அப்ப அறிவுடையவர்கள் இப்படிப்பட்ட சிவநெறியை அறிந்து கொண்டிருந்த அந்த உயர்ந்தவர்கள், அந்த பெரியவர்கள் சிவபெருமானை தவிர, சிவச்சார்புடைய சிவ சாதனங்களை தவிர, அன்பர்தம் வேடங்களை தவிர, சிவஞான நூல்களை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை தருகின்ற பொருள்களை சிந்திப்பார்களா? அவர்கள் அப்படி சிந்திக்க மாட்டார்கள். எனவேதான் அவர்கள் அறிவுடையோரேன்னு சொன்னார். அப்போ ஆசிரியர் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். என்ன கற்பிக்கின்றார் அப்படின்னா, மானிடர்களே, மானுட பிறப்புள் வந்திருக்கக்கூடிய மானுடர்களே, மானுட யோனிக்குள் வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்களே, இது கிடைத்தற்கரிய ஒரு பிறவி. இந்த பிறவியில் நீங்கள் இருந்து கொண்டு உலகில் துன்ப வயப்பட்டு இல்லாது இன்பமயமாக நிற்க வேண்டும் என்றால் இறைவனை வழிபாடு செய்யுங்கள், இறைவனையே சிந்தியுங்கள், இறைவனையே பேசியுங்கள். சிந்திக்கும் போது பேசும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். நீங்க பேச பேசத்தாங்க தித்திப்பா இருப்பான். இப்ப அவனை பார்க்கத்தாங்க குளிர்ச்சியா இருப்பான், கேட்கத்தாங்க இனிமையா இருப்பான். அதான் சொன்னாங்களே, பார்க்கத்தாங்க பிடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் சிவபெருமான். பார்க்கத்தாங்க பிடிக்கும். அப்போ அது யாருக்கு? சகலர்களுக்கு, சகல வர்க்கத்தை உடைய ஆன்மாக்களுக்கு தான் பார்க்க பிடிக்கும். ஞான சம்பந்த பெருமான் போல, திருநாவுக்கரசு பெருமான் போல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு எப்படி தெரியுமா இருப்பாரு? கண்டார் காதலிக்கும் கணநாதனும் காலத்தியுள் அண்டா உண்மையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. கண்டார் காதலிக்கும் கணநாதன், கண்ட மாத்திரத்திலே காதல் வந்துருமா, அப்படிப்பட்டவரா சிவபெருமான். அப்ப யாருக்கு அந்த காதல் வயப்படுகின்ற நிலையில யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே அது வரும், தலைவனும் தலைவியும். அப்போ பருவம் வந்த பெண்ணும், காளை என்ற பருவம் வந்த ஆடவனும், அந்த பருவத்தில் தோன்றுவதுதானே காதல். காதல் என்ன அந்த பருவத்திற்கு முன்ன வருமா என்ன? வராது. அப்ப பருவத்திற்கு பின்னே வருமானா? வராது. அப்ப எப்ப வரும்? அந்த பருவத்தில் தான் காதல் வரும் என்பது போல, என்று ஆன்மா சிவபெருமானை பற்ற வேண்டுங்கிற எண்ணம் என்னைக்கு துடிக்குதோ அன்னைக்குதான் பெருமான் மேல காதல் வரும். அப்படி வரவில்லை என்றால் இன்னும் அந்த ஆன்மாவுக்கு தவம் இல்லை என்பதுதான் பொருள். ஆகையினால அப்படி அத்தைவ நெறியில் சிவமலாத அவமும் அறிவரோ, இப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திறத்தை என்று அறிவில்லாதவர்கள் தான் உலக செல்வங்களை எல்லாம் அப்படி இன்பமயம் என்று கருதி வாழ்வார்கள். அறிவுடையவர்கள் சிவபெருமானை தவிர அவமாகிய உலகங்களை ஒருபோதும் கருத மாட்டார்கள். அவர்கள் தான் அறிவுடையவர்கள் சொல்றார். இப்ப நம்ம ஒவ்வொரு துறையிலும் அறிவுடையவர்கள்னு பட்டமெல்லாம் வாங்கலாம் இல்லையா? இசைத்துறை, அப்புறம் புலவர், அப்புறம் பொறியியல் துறை, மருத்துவத்துறைன்னு வாங்குறோம். எத்தனை பட்டம் வாங்கி என்னங்க பிரயோஜனம்? ஒரு காலத்துல அது நம் சிந்தனைகளும் இருக்காதுங்க. அது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த கண்டுபிடிப்பு அடுத்த தலைமுறையினர்களுக்கு பயனுடையதா இருக்கு. ஆனால் அதை கண்டுபிடித்தவருடைய பின்னிலையை பார்த்தீங்கன்னா, படிச்சு பட்டம் வாங்கின அவருக்கு தான் யாருன்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயது கிடைச்சதுன்னா புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அப்படின்னு ஆயிடும். இதான் நிலைமை. திருப்பூர்ல அருணகிரிநாதர் சொன்னது போல, தொந்தி சரிய மயிலே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்கல் ஒருகை தடிமேல் வரமகளின் நகையாடி துண்டு கிழவன் இவனார் என இருமல்கின்ற என் முறைய புழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேபியாகி. இதுதாங்க நடக்கும் கடைசியில. ஆமா, தொந்தி விழுந்து சரிஞ்சு விழுந்துரும். மேல ஸ்டிப்பா இருந்த தொந்தி கீழே இறங்கி சரிஞ்சிரும், முதுகு வளைஞ்சிரும். பொண்டு பொடுசுகள் பெண்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, யாரு இந்த கிழமை வராம இருமுனா மணி ஓசை மாதிரி கிண்ணுன்னு கேட்குமா அந்த வயதான காலத்துல. இப்படி ஒரு நிலைமை வந்துருங்க. அப்புறம் பட்டம் வாங்கினது எங்கெங்க பயன் தர? ஒன்னும் பயன் தராதுங்க, சொல்லிக்கலாம், அவ்வளவுதான்.
எல்லாருக்கும் ஒரே இடம் தான், கட்டையை வச்சு எரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிணம்னு பேர் வச்சுடுவான். பத்மபூஷன் விருது வாங்கினாலும் சரி, பத்மஸ்ரீ விருது வாங்கினாலும் சரி, பிணம் தான் பேர் வைப்பாங்க கடைசியில. ஆகையினால அப்ப அறிவுங்கிறது எது தெரியுமா? சிவபெருமான் தான் அறிவுடைய பொருள். அவனை அறிவதற்குண்டான செயல்ல நம்ம ஈடுபட்டு அவனை பற்றினோம்னா நம்ம அறிவுடையவர்கள் தான். ஒரே போடா போட்டுட்டார். அப்ப எது அறிவு? ஆனா அவனை அடைவதுதான் அறிவு. அடுத்த பாட்டுல சொல்றார், 6வது பாட்டு. அக்கனானய செல்வமே சிந்தித்து, அக்கனானய செல்வமே சிந்தித்து, ஐவரோடழுந்தியானவமே அக்கனானய செல்வமே சிந்தித்து, ஐவரோடழுந்தியானவமே. முதல் வரி 2 முறையாக. அக்கனானய செல்வமே சிந்தி தைவருடழுந்தியானவமே, அக்கனானய செல்வமே சிந்தி தைவருடழுந்தியானவமே. 2வது வரி. புக்கிடாவண்ணம் காத்தனையாண்ட புனிதனை வனிதை வாகனையில், புக்கிடாவண்ணம் காத்தனையாண்ட புனிதனை வனிதை வாகனையில், புக்கிடாவண்ணம் காத்தென்னை ஆண்ட புனிதனை வனிதை வாகனையில், புக்கிடாவண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை வனிதை வாகனையில். இப்ப முதல் 2 வரி ஒரு வரியாக 2 முறை. அக்கனானய செல்வமே சிந்தி தைவரோடழுந்தியானவமே, அக்கனானய செல்வமே சிந்தி தைவருடழுந்தியானவமே, புக்கிடாவண்ணம் காத்தனை ஆண்ட புக்கிடாவண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை வனிதை வாகனையில், புக்கிடாவண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை வனிதை வாகனையில். பொழுது 3வது வரி. திக்கலாம் குலவும் புகழ் திருவிழி. அந்த 2வது வரியுடைய கடைசி சீர் இருக்கு இல்லைங்களா, எண்ணுன்னு. எண் திக்கலாம், அது 8 திசைகள்னு பொருள். அதை சேர்த்து பண்ணலாம். எண் திக்கலாம் குலவும் புகழ் திருவிழி, மிழலையான் திருவடி நிழக்கீழ், எண் திக்கலாம் குலவும் புகழ் திருவிழி, மிழலையான் திருவடி நிழக்கீழ். 3வது வரியை சேர்த்து 2 முறையாக. எண் திக்கலாம் குலவும் புகழ் திருமேவிழி, மிழலையான் திருவடி நிழக்கீழ், திக்கென் திக்கலாம் குலவும் புகழ் திருவிழி, மிழலையான் திருவடி நிழக்கீழ். பொழுது 4வது வரி. புக்கு நிற்பவதம் பொன்னடி கமல, புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல, பொடியனின் தடிமை பூண்டேனே, புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல, பொடியனின் தடிமை பூண்டேனே,
புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே. நான்காவது வரி இரண்டு முறையாக. புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே. 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 இப்போ மூணாவது நான்காவது இணைந்து திக்கேலாம் குலவும் புகழ் திருவிழி முழலையான் திருவடி நிழற்கு. திக்கேலாம் புகழும் திக்கேலாம் குலவும் புகழ் திருவிழி முழலையான் திருவடி நிழற்கு. புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே. புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே. ஓ பாடல் முழுவதும் தாளமிட்டு. அக்கனாய செல்வமே சிந்தி தைவருடழுந்தியானவமே. அக்கனாய செல்வமே சிந்தி தைவருடழுந்தியானவமே. புக்கிடவண்ணம் காத்தனையாண்ட புனிதனை வனிதை பாகனைகள். புக்கிடவண்ணம் காத்தனையாண்ட புனிதனை வனிதை வாகனையை. தேக்கலாம் குலவும் புகழ் திருவிழி விழலை விண்ணிழி செழும் கோயில். தேக்கலாம் குலவும் புகழ் திருவிழி முழலையான் திருவடி நிழற்கு. தேக்கலாம் குலவும் புகழ் திருவிழி முழலையான் திருவடி நிழற்கு. புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே. புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே. சம்பளம். இப்போ இந்த பாடலில் ஐம்புலன்களுடைய அந்த தாக்கத்தை காட்டுகின்றார். அக்கனா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்குடா வண்ணம் காத்து. உயிர் உலகில் வந்து பிறந்த காலம் தொட்டு அதனுடைய அறிவு மெல்ல மெல்ல அப்படி வளர்ந்து நிற்க, ஒரு சூழலில் பருவத்திற்கேற்றாற்போல் ஆசைகளும் அந்த உயிரை வந்து மயங்கி மயங்கி அப்படி ஆர்ப்பரித்து செல்ல, ஒரு பருவத்தே உலக செல்வங்கள் மேல் மயக்கம் ஏற்பட்டு கொள்ள, அப்போ நனவில் நாம் எதை விரும்பி நிற்கின்றோமோ அது கனவிலும் வந்து துணிக்கும் என்பது நனவே கனவு, நனவே கனவா என்று சொல்றோம். அப்போ அந்த நனவில் நாம் எதை விரும்புகின்றோமோ அது கனவில் வந்து நிற்கும். இப்ப யார் எந்த ஒன்றை, உயிர் பொருளோ ஜட பொருளோ, எந்த ஒன்றை நினைக்கின்றோமோ அது கனவிலும் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தன்னை வந்து காட்டி நிற்கும். அப்போ நாம் ஞானசம்பந்தர் சொன்னது போல துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னார். எது அஞ்செழுத்தை. அப்போ மந்திரமும் நாமமும் வடிவும் மூணும் ஒரே பொருளா இருக்கும். அது சிவபெருமானுக்கு உண்மை விளக்கம் படித்தா நமக்கு தெரியும். எல்லா இறை மூர்த்தங்களுக்கும் மந்திரம் வேறா இருக்கும், வடிவம் வேறா இருக்கும், பெயர் நாமம் கூட வேறா இருக்கலாம். ஆனால் மூணுமே ஒன்னா இருப்பது சிவத்திற்கு மட்டும்தான். அப்ப ஐந்தெழுத்தே மந்திரமாகவும் நாமமாகவும் வடிவமாகவும் இருப்பது ஆகையினால அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நைந்து நினைப்பவர்கள் துஞ்சல் உறங்கும் பொழுதும் உறக்கம் இல்லாத நிலையிலும் அந்த ஐந்தெழுத்தை சிந்திப்பார்கள் என்று காண்பது போல இதை சொல்றார். அக்கனா அணைய, கனானா கனவு, அப்படிப்பட்ட கனவிலே இந்த உலக செல்வங்கள் வந்து புலன்களின் வேட்கையின் காரணமாக என்னை அழுத்தி அப்படி உலகங்களில் மயங்கி போகாத வண்ணம், ஐந்து புலன்களுடைய நிலையில் என்னுடைய உயிர் செல்லாத வண்ணம் என்னை தடுத்து ஆண்ட பெருமான் அவன் யாரு தெரியுமா?
புனிதன். அவன் புனிதன், அவன்தான் புண்ணிய பொருள், புனித பொருள். புண்ணியனை நன்னிய புண்ணியத்து உளோமே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் நாமார்க்கும் குடியுள்ளோங்கிற பதியத்தை சொல்லுவார். புண்ணியனை நன்னிய புண்ணியத்து உளோமே. அப்போ புண்ணிய பொருளாகிய பெருமான், அவனை நன்னிய புண்ணியத்தோடு இருப்பவன் நான் என்று சொல்வார். அது மாதிரி அப்படிப்பட்ட புனிதனை, வனிதை வாகனை, உமாதேவியாரோடு இருக்கக்கூடிய பெருமானை என் திக்கலாம் குலவும், 8 திசைகளிலும் புகழப்படுகின்ற திருவேழிமிழலை. நீங்க தலபுராணம் படித்தால்தான் அது என்ன புகழ்ச்சி நமக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட புகழ் திருவேழிமிழலையான், அப்படிப்பட்ட சிவபெருமான், மிழலையான்ங்கிறது அந்த ஆகுபெயர், அந்த திருவேழிமலை இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி கீழ் புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமலம் பொடியடிந்து, அதான் புக்கு நிற்பவர் அப்படின்னா அந்த திருவடி, அப்படிப்பட்ட அந்த அழகிய திருவடி தாமரை என்று வர்ணிக்கப்படும். நீங்க ஞானியர்கள், ஞானாசிரியர், ஞான குருநாதன் சன்னிதானங்களுடைய திருவுருவ படங்களுக்கு இடையும் சரி, திருவுருவத்துக்கு இடையும் சரி, அவருடைய திருவடி மண்ணுல படாது, அந்த தாமரை மலர்ல பட்டிருக்கும். அது சிவத்திற்கு நிகரானது. அதுல ஞான யோகங்கள்ல அது வரக்கூடிய இடம். ஏன்னா அப்படிப்பட்ட அழகிய அந்த திருவடி தாமரையில் பொருந்தி இருக்கக்கூடிய துகளை அணிந்து நான் அடிமை தொழிலை மேற்கொண்டேன். அந்த துகள், அங்க பொடிங்கிறது திருநீர் தான். அப்படிப்பட்ட அந்த திருநீச்சினை அடிந்து அப்படி அடிமை தொழிலை மேற்கொண்டேன். அந்த அடிமைன்னு யாரு சொல்றாரு அப்படின்னா சேந்தனார். சேந்தனார் யார்? பட்டினத்தாருடைய கணக்கு பிள்ளை. அப்படிப்பட்ட சேந்தனார் பெருமகனார் நான் சிவபெருமானுக்கு அடிமை தொழிலை மேற்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றாரே என்றார். சிந்தித்து பாருங்க, நாம் யாருக்கு அடிமை என்று கேட்டோம் என்றால் நாம் எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு அடிமை, அவனை வணங்குகின்ற அடியவருக்கு அடிமை, திருவேடத்திற்கு அடிமை என்பதைத்தான் நம்முடைய திருவிசைப்பா 9ஆம் திருமுறையில இந்த பாடல் வரைக்கும் நமக்கு சேந்தனார் பெருமகனார் காட்டி நிறுத்தி இருக்கின்றார். எனவே நாம் அடுத்த வார வகுப்பில் நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏனைய ஒரு 3-4 பாடல்களை நாம் சிந்தித்து இந்த பதிகத்தை முழுமையாக நாம் பாடி நிறைவு செய்து அடுத்து திருவாவடுதுறை திருத்தலத்தில் அருளி செய்த திருப்பதிகத்தை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க, நற்றவம் வல்வி மல்க, மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக, உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக, உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.